எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரளாவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பழைய காலத்தில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ரெசிபி தான் கப்பை புட்டு. கப்பான்னு சொல்கிறது மரவள்ளிக்கிழங்குக்கு தான். மரவள்ளிக்கிழங்கை வச்சுட்டு செய்கிற ஒரு புட்டோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நல்லா பச்சையாக இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு வெயிலில் நல்லா காய விட்டு பவுடர் பண்ணி அந்த பவுடரில் தான் எப்போவுமே மரவள்ளிக்கிழங்கோட புட்டு செய்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம கிழங்கு காய வைக்காமல் பச்சையாக அரைக்கிற கிழங்குல தான் புட்டு செய்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக அப்ராக்சிமேட் ஒரு 400 கிராமிலிருந்து அரை கிலோ வரைக்கும் அளவாக இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சீக்கிரம் வேகிற மரவள்ளிக்கிழங்கு பார்த்து எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வேகாதது புட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இது 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கு. தோல் எடுத்து நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ சின்ன பீஸாக கிரேட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்ன பீஸாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது ஆவியில் தான் வேக வைக்கிறது. அதனால பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால எவ்வளோ சின்ன பீஸாக உங்களுக்கு கிரேட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்ன பீஸாக இதே மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அந்த 2 பீஸும் ஃபுல்லாகவே கிரேட் பண்ணி எடுத்துருக்கு. இனி இது இப்படியே நம்ம வேக வைக்கக்கூடாது. இதில் நமக்கு உடம்புக்கு சேராத சில கண்டென்டெல்லாம் இருக்குது. அது கழுகி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வேக வைக்கணும். இப்படியே வேக வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சில டைம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும், வயிற்று வலி வந்துடும், லூஸ் மோஷன், அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால ஒரு 3 to 4 டைம் ஆகுது தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவிக்குவோம். சாதாரணமாக இருக்கிற பச்சை தண்ணியில் நல்லா கழுக்கி இதே மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா அமுத்தி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த பால் மாதிரி இருக்கிற தண்ணி கொட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 to 4 டைம் கழுகும் போது இந்த தண்ணி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிளியராகி வந்துடும். அது வரைக்கும் நம்ம இது கழுவணும். மினிமம் 3 டைமாவது கழுவிக்கோங்க. இப்படி புட்டு செய்யறதுக்கு இல்லாமல் நம்ம சாதாரணமாக மரவள்ளிக்கிழங்கு வேக வைக்கும்போது கூடி சின்ன பீஸாக கட் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு கிழங்கு வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த கிழங்கு சாப்பிடும். அப்போ தான் அது உடம்புக்கு சேரும். முன்னாடி நம்ம நிறைய மரவள்ளிக்கிழங்கோட ரெசிபி அப்லோட் பண்ணி இருந்தேன். அந்த டைம் எல்லாம் இது நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு ரெசிபிஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் 3வது டைம் தான் கழுகி தண்ணி இதே மாதிரி அமுத்தி எடுத்துகிட்டு இருக்குது. நீங்கள் வேணால் 4 டைம் கழுவிக்கோங்க. நான் இப்போ 3 டைம் கழுகி நிறுத்திட்டேன். தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்குது, போதும். அந்த தண்ணி எல்லாம் கொட்டினதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு மட்டும் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கு. இது இப்படியே நம்ம வேக வச்சிருச்சுன்னா புட்டு கொஞ்சம் கட்டியாக போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதில் இப்போவும் ஈரம் இருக்குது, கொஞ்சம் நனைஞ்சு தான் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி போகலை. இது கரெக்டாக தண்ணி போய் கரெக்டான அந்த புட்டோட ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக 2 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சையாக இருக்கிற அரிசி மாவு சேர்க்கக்கூடாது, வறுத்த அரிசி மாவு தான் அதை சேர்க்கணும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கூடி நான் இதில் சேர்த்து கொடுக்குறேன். அரிசி மாவு நீங்கள் இடியப்பத்தோட ஃபைனாக இருக்கிற அரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லை புட்டோட கொஞ்சம் தரியாக இருக்கிற கொஞ்சம் கிரிட்ஸ் இருக்கிற அரிசி மாவு கூடி எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வறுத்த அரிசி மாவாக இருக்கணும். இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது இந்த நனைஞ்சி இருக்கிற இந்த வெட்டாக இருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் ட்ரை ஆகி இதே மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிடும். புட்டோட ஒரு மாவோட கன்சிஸ்டன்சி இதுதான், இதே மாதிரி தான் இருக்கணும், உதிரி உதிரியாக தான் இருக்கணும், ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்படியே வேணாலும் புட்டு செய்யலாம், ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஐட்டம் சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும், இன்னும் மனமாக இருக்கும். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணது, ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்தது, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பும் கூடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து கை வச்சு மறுபடியும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கிறது எதுக்குன்னா, நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கு இல்லைங்களா, அந்த அரிசி மாவு கொஞ்சம் ஊறணும், கொஞ்சம் சோக் ஆகணும். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். நான் இது மூடி வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி புட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மரவள்ளிக்கிழங்கோட மிக்ஸ் நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு.
இப்போ நம்ம புட்டு செய்யலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் கூட இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி தேங்காய் தனியாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இடையில புட்டு செய்யும்போது இடையில புட்டு குச்சிக்குள்ளே போட்டு கொடுத்துட்டு கூட புட்டு செய்யலாம். இந்த மாதிரி புட்டுக்குழல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இட்லி தட்டிலும் புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் வச்சு அதுக்கு மேலே இந்த மரவள்ளிக்கிழங்கோட மிக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் ஸ்டீமர் இருக்குது இல்லைங்களா, ஸ்டீமரில் கூடி முதல்ல கொஞ்சம் தேங்காய் விரித்து போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மரவள்ளிக்கிழங்கோட மிக்ஸ் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த புட்டுக்குழலில் நடுவில் நான் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ பீஸாக கட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இது 2 பீஸாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி இதை போடும்போது ரொம்ப அமர்த்தக்கூடாது. மெதுவாக நல்லா சாஃப்டாக லெவல் பண்ணி கொடுக்க தான் வேணும். ரொம்ப அமர்த்திச்சு அப்படின்னா புட்டு கல் மாதிரி ஆகி போயிடும். குக்கரில் ஆவியில் தான் வேக வைக்கிறேன். குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி ஆவியில் இதே மாதிரி புட்டு குத்தி வச்சு மேலே வரைக்கும் ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வைக்கணும். எல்லா மரவள்ளிக்கிழங்கும் ஒரே மாதிரி வேகாது. சிலது சீக்கிரம் வெந்துடும், சிலது வேகிறதுக்கு இன்னும் டைம் ஆகிடும். அதனால இதே மாதிரி எடுத்து மேலே இருந்து கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. வெந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லாத மறுபடியும் வேகிற வரைக்கும் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு ஆவியில் வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இது எனக்கு ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே வெந்து கிடச்சிருக்கு. நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் மேலே வரைக்கும் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் தீ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிச்ச டைம் வேக வச்சுருக்கிறேன். புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கிற மரவள்ளிக்கிழங்கோட புட்டு ரெடியாக இருக்குது. இது அரிசி மாவோட புட்டாக இருந்தால் நம்ம பழம் சர்க்கரை எல்லாம் போட்டு சாப்பிடுவேன். ஆனால் மரவள்ளிக்கிழங்கோட புட்டு சாப்பிட்றதுக்கு எப்போவுமே கொஞ்சம் காரமாக இருக்கிற கறி ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு மீன் கறி அதே மாதிரி நாட்டுக்கோழி கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கறி பிடிக்குமோ அந்த கறி ஊற்றி இது சாப்பிட்டுக்கலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நல்ல சூடோடையே சாப்பிட்டா கறி எதுவுமே தேவைப்படாது. இல்லை இருந்தால் காரமாக இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கறி இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த டைமுக்கு தான் வேணும், பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் வேணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி இது ஈவினிங் டைம் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அவைலபிளாக இருக்குமோ அந்த டைமில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.